ரொம்ப ரொம்ப ஹெல்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கீரை பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து ரொம்ப சத்துக்களாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் அதில் சீரகம் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம் 4 பல்லு பூண்டு, சீரகம் லைட்டாக பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் வந்து நெய் சேர்த்தும் இது பண்ணலாம். இப்போ வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்கிட்டு அது கூட 2 தக்காளி பழம் கழுவி நறுக்கி வச்சதை சேர்த்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கணும். வதங்கினதும் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சிறுகீரைங்க. ஒரு கட்டு கீரையில் வந்து ஒரு பாதி எடுத்து நல்லா ஆஞ்சு 2-3 தடவை நல்லா பெரிய பாத்திரத்தில் போட்டு அலசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதோட இந்த கீரையும் சேர்த்து வதக்கிடலாம். 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது நம்ம கையில் ஒரு கை அளவு வந்து துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருக்கேங்க 1/2 மணி நேரம். 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, இப்போ கழுவி சுத்தம் பண்ணி ஊற வச்சுருந்த 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு 2யும் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கிட்டு ஒரு 3 டம்ளர் தண்ணி சேர்த்து குக்கர் மூடி போட்டு மூடி விசில் வச்சு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் நெய் சாப்பிடுவீங்க அப்படின்னா நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சத்துக்களாகவும் இருக்கும். கட்டாயம் செஞ்சு கொடுக்க மறக்காதீங்க. கீரை சாப்பிடாத குழந்தைங்க வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ குலைவாக எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு ஆப்டாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல், சேப்பங்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி வறுவல் தான் சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வறுத்துக்கிறது வந்து சேப்பங்கிழங்கு வருவாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. எம்மியான இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியும் மறக்காமல் பாருங்கள் கட்டாயம். சூப்பரான தமிழ்நாடு சீரீஸ் வந்து வரிசையாக போட்டுகிட்டே இருக்கேன். அதையும் பார்க்க மறக்காதீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எம்மியாக இருந்துச்சு. இதே போல் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் பார்க்கலாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கட்டாயம் வரும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.